அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்களும் தாவேகா அப்படின்ற கட்சியில் இருக்கக்கூடிய இந்த அணில்களும் எந்த அளவுக்கான தற்குறிகள் அப்படின்றத சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தில் இந்த தற்குறிகள் என்னெல்லாம் தற்குறித்தனமாக பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சமீபத்தில் கூட்டப்புள்ளி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கடற்கரை கிராமத்தில் 10 படகுகள் தாவேகா காரணங்களுடைய படகுகளில் தமிழக வெற்றி கழகம்னு எழுதி அதில் தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியை அந்த கலரை பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க படகுகளுக்கு வர வேண்டிய மானியம் இருக்கும் இல்லையா, அதை கவர்மெண்ட் சைட்லேருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. உடனேயே இவனுங்கள்லாம் என்ன பண்ணிட்டானுங்க தெரியுமா, எங்களை பார்த்து பயம் அது இதுன்னு எல்லாமும் பண்ணியிருக்கானுங்க, போஸ்ட்லாம் போட்டிருக்கானுங்க, பேட்டிலாம் கொடுத்துருக்கானுங்க. இந்த அறிக்கை சைக்கும் அதையும் பார்த்துட்டு லூசுத்தனமாக அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காப்புல. உடனேயே மொத்த அணில்களும் கிளம்பிட்டானுங்க. பார்த்தீங்களா என்ன இது, எங்கள் கொடியை விரைஞ்சதுக்கு உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்கா, தமிழக வெற்றி கழகம்னா உங்களுக்கு என்ன அவ்வளோ பயமாக போயிருச்சா அப்படின்லாம் சொல்லி அவனுங்க மட்டுக்கு லூசுத்தனமாக என்னமோ நம்மளாம் அவங்கள பார்த்து பயந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. டே அணில்களை வெயிட்ற, இந்திய கடலோர பாதுகாப்பு விதிகள் அப்படின்னு விதிகள் இருக்குது தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு சட்ட விதிகளின்படி நீங்கள் விதிகளை மீறியிருக்கீங்க, அது முதல்ல தெரியுமா? தமிழ்நாடு அரசுடைய சட்ட விதிகளின்படி மீனவர்கள் தங்களுடைய படகுகளில் குறிப்பிட்ட வண்ணங்களை மட்டும்தான் பயன்படுத்தணும். என்ன கலர்லான்னு பார்த்தீங்கன்னா, மேல்புறம் படகுடைய மேல்புறத்துலையும் அதோடைய உட்கூறு பகுதிகளிலையும் பச்சை நிறம் பேல் க்ரீன்னு சொல்லுவாங்க, அதை பயன்படுத்தணும். அடுத்தது பூட் டாப்பில் கருப்பு நிறத்தை பயன்படுத்தணும். படகுடைய பதிவெண் இருக்கும் இல்லையா, அது கருப்பு நிறத்தில் எழுதியிருக்கணும். இந்த வண்ணங்கள்லாம் படகுகளை அடையாளம் காண்றதுக்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் சட்டவிரோதமாக மீன் பிடிக்கிறத கண்டுபிடிக்க உதவும். அது மட்டும் இல்லாமல் கடல் வழியாக கடத்துவாங்க இல்லையா, அதையெல்லாம் தடுக்க உதவும். தொலை தூரத்தில் படகுகள் இருந்தால் அதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படின்றதுக்காக தான் கவர்மெண்ட்லேருந்து இந்த மாதிரிப்பட்ட கலர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விதிகள் இருக்குது. இந்த சட்டத்தை நாங்கள்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம், நாங்கள் இஷ்டத்துக்கு எங்கள் போட்டில் எங்கள் கலரை தான் அடிப்போம்னு சொல்லி அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் மானியம் நிறுத்தப்பட தான் செய்யும். நீங்கள் சட்டத்துக்கு புறம்பாக ஏதாவது செஞ்சீங்கன்னா அப்போ அதுக்கு தகுந்த விஷயங்கள் நடக்க தானே செய்யும். அரசு அங்கீகரித்த வண்ணங்களை நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மானியத்தை நிப்பாட்ட தான் செய்வாங்க. இதுக்கு ஏன்டா ஒப்பறி வைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் உடனேயே மானியத்தை நிறுத்தலை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மீன்வளத்துறை அதிகாரிகள்லாம் முதல்ல விளக்கம் கேட்டிருக்காங்க. என்ன இது, எதுக்கு கலரை மாற்றிருக்கீங்கன்னு சொல்லி விளக்கம் கேட்டிருக்காங்க. இவனுங்க விளக்கம் கொடுக்காம நாங்கள் தமிழக வெற்றி கழகம், நாங்கள் பெரிய பொடிங்கிகள் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்திருக்கானுங்க. அதனால அதிகாரிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா மானியமாக வரக்கூடிய மண்ணெண்ணெயை மட்டும் தற்காலிகமாக நிறுத்தியிருக்காங்க. இந்த 10 படகுகள் மாட்டிச்சு இல்லையா, இந்த 10 படகுகளில் 4 படகுகளுக்கு முறையான உரிமமே இல்லை. மீதி இருக்கக்கூடிய 6 படகுகளுக்கு மானியத்தை நிறுத்தினாங்க. அந்த 6 படகுகளில் 2 படகுகள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே கலரை மாற்றிட்டாங்க. அதனால அவங்களுக்கு வர வேண்டிய மானியம் பழைய மாதிரியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த 6ல் மீதி இருக்கக்கூடிய 4 படகுகள் இருக்கும் இல்லையா, அந்த படகுகளுடைய உரிமையாளர்கள் திமிரா நாங்கள் மாற்ற முடியாதுன்னு நின்றுக்கிட்டு இருந்ததுனால தான் அவங்களுக்கான மானியத்தை நிறுத்தி வச்சிருக்கு. இவனுங்க உடனேயே நம்ம எங்களை அடக்கிட்டாங்க, எங்களை பார்த்து பயந்துட்டாங்க, ஒடுக்கிட்டாங்க, எங்களை மிதிச்சிட்டாங்க, பிதுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுது ஒப்பாரி வச்சுருக்கானுங்க. இந்த கருமத்தையும் விஜய் அவர்கள் என்ன ஏதுன்னே விசாரிக்காமல் நம்ம மேலே தப்பு இருக்கா இல்லையா, நீங்கள் என்னடா செஞ்சீங்க கொண்டீங்க எதையுமே விசாரிக்காமல் அவர் பாட்டுக்கும் திமுக அரசு நம்மளை ஒடுக்குறாங்க என்னமோ அவங்களே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்து நம்ம பயந்துட்டோன்ற மாதிரியும் இவங்களை மட்டுமே போய் சப்ரஸ் பண்ணுறதுக்காகவே நம்ம இங்கே இருக்கிற மாதிரியும் அப்படியே என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க பாட்டுக்கும். கொஞ்சம் கூட அரசியல் புரிதலே இல்லாத விஜய் இதை பார்த்துக்கிட்டு இவனுங்க சொல்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு இவர் தமிழக அரசை கண்டித்து அறிக்கை விட்டுருக்காப்புல. ஏதாவது ஒன்று கிடைக்காதா அதை வச்சு அரசியல் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காரு போல இருக்குது. அது உண்மையோ பொய்யோ அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. எப்படியாவது அதை வச்சு ஏதாவது மைலேஜ் தேர்த்த முடியுதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். இவனுங்களுக்கு என்ன அப்படின்னா இவங்களுடைய தலைமையே எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சட்டத்தை மீறுறதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்காங்க. புஷி ஆனந்த் அன்னைக்கு பேசுகிறப்போ சொன்னார் ஞாபகம் இருக்கா, ஹெல்மெட்டு போடாமல் போகிறத ஏதோ அது பெரிய ரொம்ப பாசிட்டிவான விஷயம் மாதிரியும், காவல்துறை பிடிக்கவே கூடாதுன்ற மாதிரியும், ஃபைன் போடுறதெல்லாம் என்னமோ அது காவல்துறை குற்றம் பண்ணுறாங்க ஃபைன் போட்டுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ அணில்களுக்கு அது எப்படி போய் சேரும்? ஆமாம் ஹெல்மெட்டு போடாமல் போனாலே பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க மென்டல் மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பானுங்க. இப்போ விஜய் அவர்கள் அவங்க கட்சிக்காரங்க இந்த மாதிரி சட்டத்தை மீறுறாங்க. இந்த கலர் தான் யூஸ் பண்ணணும், இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு ஒரு சட்டம் இருக்குது, அதை மீறி அவங்க செயல்பட்டதுனால மானியத்தை நிறுத்தியிருக்காங்க. உடனே இவர் எதையுமே பார்க்காம நீங்கள் சட்டத்தை மீறினீங்களா இல்லையா எதையுமே பார்க்காம நம்ம கட்சிக்காரங்கனாலே புனிதர்கள் தான்ப்பா, நம்ம கட்சிக்காரங்க எந்த தப்புமே செஞ்சுருக்க மாட்டாங்கப்பா, எல்லாரும் மீதி இருக்க எல்லாருமே அயோக்கியர்கள், நம்ம கட்சிக்காரங்க தான் யோக்கியர்கள்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி அறிக்கையை விட்டு தேவையில்லாமல் இப்படி மாட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காப்புல.
தேவையா விஜய் அவர்களே? ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா அதை தெளிவாக நீங்கள் வந்து விசாரித்து குற்றச்சாட்டு வைக்கணும். சும்மா இஷ்டத்துக்கு குற்றச்சாட்டு வச்சா அப்புறம் இப்படி தான் இருக்கும். அதே கிராமத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இந்த விஷயத்துக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத பாருங்க. ஆய்வு நடத்தும் போது கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்ட பச்சை கலர் இல்லாம சாவாகா கலர் இருந்ததுனால மீன்வளத்துறை வந்து அவங்களுக்கு வர்ற மானியத்தை நிப்பாட்டி இருக்காங்க. மொத்தம் 10 வள்ளம். 10 வள்ளத்துல 4 வள்ளத்துக்கு ஆர்சி புக்கே இல்ல. மண்ணெண்ணை வாங்கிட்டு இருந்தது 6 பேரு. 6 பேர்ல 2 பேரு கலரை மாத்தி அவங்க மானியத்தை பெற்றுக்கொண்டாங்க. மீதி இன்னும் வாங்காம இருக்கிறது 4 பேரு. இந்த தகவலை தவறாக யாரோ விஜய்க்கு காதல போட்டிருக்காங்க. அவரும் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. இந்த சின்ன கிராமத்துல நடக்கிறத ஒரு தெளிவா புரிதல் இல்லாம இப்படி அறிக்கை விடுறது அது ஒரு சரியில்லாத இது. நாளைய முதல்வர்ங்கிறது இதை கூட விசாரிக்காம ஒரு அறிவிக்கை விட்டிருக்கிறாரு. இவரு நாளைக்கு முதலமைச்சரா வந்து இந்த நாட்டுக்கு என்ன செய்ய போகிறார் என்னுடைய கேள்வி. பலார்னு ஓங்கி அரைஞ்சிருக்காப்லான்னு நாளைய முதல்வரா ஒரு சின்ன விஷயத்த கூட இது என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்காம அவர் பாட்டுக்கு அவர் அறிக்கை விட்டுருக்காரு. இவர் வந்து முதல்வராக போறாரா? முதல்வராகி என்னத்தை நொட்ட போறாரு? அப்படியே எடப்பாடி பழனிசாமி மாதிரியே யாரோ டைப் பண்ணி கொடுக்குறத அப்படியே கொடுத்து போடுறாங்கன்ற மாதிரி தான் இங்கே வெளியே வருது பாருங்க. மக்கள் மன்றத்தில் ஈஸியாக தெரியுது பாருங்க. இவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியல அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு ஈஸியாக தெரியுது. இந்த கலர் தான் அடிக்கணும், சட்ட விதிகள் இதுக்கு இருக்குது, இதெல்லாம் மீறக்கூடாது, இதை மீறி செயல்பட்டிருக்கீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை தட்டி உட்கார வைக்கிறதுக்கு இல்லாமல் அதையும் தூக்கிட்டு வந்து அறிக்கை விட்டுருக்காரு பாருங்க ஒரு கட்சி தலைவர். என்ன சொல்கிறது? இவனுக்கு என்னன்னா இவனுங்க சட்டத்தையும் மீறுவானுங்க, சட்டத்தை மதிக்க மாட்டானுங்க. இவங்களை யாருமே எதுவுமே கேட்டுறவே கூடாது, இவங்களை அப்படியே விட்டுறணும். அப்படி ஏதாவது கேட்டுட்டோன்னு சொன்னால் இவங்களுக்குலாம் எங்களை பார்த்து பயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை கிரியேட் பண்ண வேண்டியது. இன்றைக்கி நம்மளுடைய காவல் ஆணையர் அருண் இருக்கார் இல்லையா, அவரு அணில்களையெல்லாம் காரி துப்பிட்டாருங்க. தாவேக்காவுடைய போராட்டங்களுக்கு நீங்கள் அனுமதியே கொடுக்க மாட்டேங்கிறீங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, எங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அணில்களை சிறப்ப கவ கொடுத்து அடின்னு அடித்து விரட்டி விட்டுருக்காரு. அந்த காணொலியை லேட்டாக பாருங்க. அப்படின்னு யார் சொன்ன? எப்போ மறுத்தோம்? நீங்க எல்லாமே சரி. என்னுடைய கேள்வி, நீங்க வந்து கேள்வி கேட்குறீங்க, கரெக்டாக கேளுங்க. அனுமதி மறுத்தமா? நாங்கள் எங்க மறுத்தோம்? மறுத்தமா? நாங்கள் இது வரைக்கும் மறுக்கவே இல்லையா? மறுத்ததுக்கு ஏதாவது காமிங்க பார்ப்போம். அவங்க அட்வான்ஸாக போயிடுறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம்? இப்பயும் கேட்டிருக்கிறாங்க, அனுமதி கொடுத்துருக்குறோமே. ஒரு கண்டிஷன் எல்லா ப்ரொடெஸ்ட் பண்ணுற மாதிரி தான், முறைப்படி வரணும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை கிரியேட் பண்ணாமல் போனோம். கேட்டிருக்கிறாங்க. அவர் போனது எப்படின்னா அனுமதி கொடுக்க மாட்டாங்களா நினைச்சு அவங்களா போனது. நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல. இது எப்படி இருக்குன்னா அடிக்கிறதுக்கு முன்னாடியே அழுதுறது. அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதிங்கன்னா அதுக்கு நாங்கள் என்னடா பண்ணுறது? அடிச்சிட்டிங்கன்றானுங்க, எதுவுமே பண்ணலை, அடிச்சிட்டிங்கன்னு அழுது ஒப்பாரிக்கிறது. இதெல்லாம் ஏன் இவனுங்க கிரியேட் பண்ணுறானுங்கன்னா, அதாவது எல்லாருக்கும் எங்களை பார்த்து பயம் அப்படின்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறது. இதை வந்து அரசியலில் வந்து யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. காவல்துறை எங்களுக்கு அனுமதி கொடுக்குறதில்ல, எல்லாரும் எங்களை ஒடுக்குறாங்க, மிதிக்கிறாங்க, பாருங்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்க, நாங்கள் சட்டத்தை மீறுவோம், எங்களை யாரும் கேட்கக்கூடாது, கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து எங்களை பார்த்து பயம்னு சொல்லிடுவோம். எப்படி இருக்கானுங்க பாருங்களேன். இதையும் ஆதரிக்கிற ஒரு தலைவர், இது ஒரு கட்சி, காரி துப்பணும். அடுத்ததாக என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, லாக்அப் மரணங்கள் நடந்துச்சு இல்லையா, கடந்த 4 வருஷங்களில் யாருடைய குடும்பங்களெல்லாம் லாக்அப் மரணங்கள் நடந்து இறந்தாங்களோ அவங்களுடைய குடும்பங்களை பனையூரில் இருக்கக்கூடிய ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு அவங்களெல்லாம் மீட் பண்ணியிருக்காரு விஜய். ஏன் பண்ணையாருக்கு வந்து அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் டைரெக்டாக போயெல்லாம் பார்த்து பேச முடியாதா? அவங்கள வர வைக்கிறீங்க, என்ன இது? அப்படியே ஓட்டு கேட்குறதையும் வந்து மக்களையெல்லாம் அவங்க வீட்டுக்கு வர சொல்லிடுவீங்க போல இருக்கு. களத்தில் இறங்கி எதுவுமே பண்ண மாட்டீங்க. அப்போது சரி, அப்போது இந்த ரயில் மோதி 3 குழந்தைங்க இறந்தாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கெலாம் போய் பார்க்க மாட்டாரோ? ஓ, அங்கெல்லாம் போனால் அது ஒன்றிய அரசு சம்மந்தப்பட்டது இல்லையா, அது நம்மளுக்கு தேவையில்லாதது இல்லையா, அந்த உயிர்களை பற்றி நம்மளுக்கு கவலையில்லாக்கிற இல்லை. இது மாநில அரசு சம்மந்தப்பட்ட விஷயம். காவல்துறை வந்து மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது. அதனால அந்த இறப்புக்கு போனால் நமக்கு அரசியல் ஆதாயம் இருக்குது. ரயில் மோதி 3 குழந்தைங்க உயிரிழந்தால் அது நமக்கு என்ன? அதை பற்றியெல்லாம் என்ன இல்லையா? நமக்கு தேவை அரசியல் ஆதாயம் தானே. நமக்கு என்ன மக்களுடைய உயிரும் மக்களுடைய இதுவுமா நமக்கு முக்கியம்? அதெல்லாம் அவங்க பிரச்சனைங்க, நமக்கு எதுக்குங்க? அதுலேயும் பாருங்கள், இந்த லாக்அப் டெத் ஆனவங்களுடைய குடும்பங்களெல்லாம் அவங்கள கூப்பிட்டு வீட்டுக்கு வர வச்சு பார்க்குறாரு பாருங்க. பாதிக்கப்பட்டவங்களே நேராக போய் சந்திக்கிறது முறையாக இருக்குமா? இல்லை பாதிக்கப்பட்டவங்களாம் இங்கே வாங்க, நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன், இங்கே வாங்க, இங்கே வந்து என் வீட்டுக்கு வாங்க, என் ஆஃபீஸுக்கு வாங்க,
வீட்டுக்கு வாங்கலாம் நடக்காதுங்க. ஆஃபீஸுக்கு வாங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவேன். வந்துருங்க, எனக்கு அரசியல் ஆதாயம் தேவைப்படுது, நீங்கள் தயவு செஞ்சு என் ஆஃபீஸ்க்கு வந்துருங்க. சரி, கடந்த 4 வருஷத்தில் லாக்அப் டெத் ஆனவங்களுடைய குடும்பங்களை கூப்பிட்டார் இல்லையா? அதுக்கு முன்னாடி எடப்பாடியாரோடைய ஆட்சி காலத்தில் நடந்த லாக்அப் டெத் அதெல்லாம் பற்றி அந்த குடும்பங்கள்லாம் உங்களுக்கு வேண்டாமா? அந்த குடும்பத்தை பற்றிலாம் உங்களுக்கு கவலையே இல்லையா? அது என்ன கடந்த 4 வருஷத்தில் மட்டும்? அப்போ அதுக்கு முன்னாடி லாக்அப் டெத்தில் இறந்தவங்களுடைய குடும்பங்களுக்கு நீதி வேண்டாமா? அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல மாட்டீங்களா? அவங்க குடும்பத்துக்கு கூட நிற்க மாட்டீங்களா? அது என்ன கடந்த 4 வருஷத்தில் இறந்து போனவங்களுடைய குடும்பத்துக்கு கூட மட்டும் போய் நிற்பீங்க? என்ன இது? அதுவும் கூட போய் நிற்கலை, அவங்க வந்து இவர்கிட்ட நிற்கிறோம். இவர் வந்து நம்மளை பார்த்து மன்னராட்சின்னு சொல்லிக்கிட்டு இவர் மன்னர் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காப்புல. இந்த மன்னர்கள்லாம் அரண்மனைக்கு மக்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கெல்லாம் பிச்சை போடுற மாதிரி இவருடைய ஆஃபீஸுக்கு எல்லாரும் போகணுமா? ஆனால் இவங்க நம்மளை பார்த்து மன்னராட்சின்றது. முழுக்க மன்னர் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிறது இவர் தான், பனையூர் பண்ணையார் தான். பண்ணையாருக்கு வீட்டை விட்டு வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கு போல இருக்குங்க. எல்லாத்துக்குமே அவர் வீட்டுக்கு தான் எல்லாரும் போய் சந்திக்கணும். வீட்டில் இருந்தே மொபைலில் அடிக்க, எப்போதான் ப்ரோ வெளியே வருவீங்க? ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ்லேயே தான் இருப்பீங்களா நீங்கள்? இதை வேற இந்த அணில்கள்லாம் எடுத்து போட்டு எங்கள் அண்ணனுக்கு எவ்வளோ பெரிய தொலைநோக்கு பார்வை பார்த்தீங்களா? இந்த எண்ணம் யாருக்காவது வந்துச்சா? எவ்வளோ நல்லா பண்ணுறாரு பாருங்க. இதெல்லாம் வந்து மக்கள் கூட நிற்கிறார் அப்படின்லாம் பெருமையாக போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா இதுக்கு பேர் பிண அரசியல்ரா. இறந்து போனவங்கள வச்சு அரசியல் பண்ணுறது இருக்கு இல்லையா, இது பிண அரசியல். எங்கள் அண்ணன் பிண அரசியல் பண்ணுறாரு பாருங்கன்னு சொல்லி பெருமையாக சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இதுதான்டா நீங்கள்லாம் தற்குறிகள்னு சொல்கிறது. அப்படிப்பட்ட பிண அரசியல்லையுமே எவ்வளோ கேவலமாக பாதிக்கப்பட்டவங்களே அவரும் வந்து பார்க்க சொல்கிறது இருக்கு இல்லையா, அது இன்னும் எவ்வளோ கேவலமான செயல்னு பாருங்கள். இப்படிப்பட்ட கேவலமான அரசியலுக்கும் கேவலமான இந்த செயல்களுக்கும் முட்டு கொடுக்குறீங்க தெரியுதா? நீங்கள் தாண்டா உண்மையான கொத்தடிமைகள். உங்கள் அண்ணன் தாண்டா மன்னர் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காரு. அது என்ன திமுக ஆட்சியில் இறந்தவங்கள மட்டும் வச்சு அரசியல் பண்ணுறது? எவ்வளோ வெட்கக்கேடான ஒரு விஷயம். எப்படிடா இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்குறீங்க அணில்களா? சரி, இந்த 4 வருஷமாக லாக்அப் மரணங்களில் இறந்து போனவங்களுடைய குடும்பங்களை வர வைக்கிறாரு. இதை ஏன் 4 வருஷமும் இந்த சம்பவங்கள் நடந்துச்சு இல்லையா, நடக்கிற நேரம் எங்கே போனார்? ஏன் வரல? அது என்ன இப்போ மட்டும் கட்சி தொடங்கி அரசியல்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு வந்ததுக்கு பிறகு மட்டும் ஏன் பண்ணணும்? அப்போ இவ்வளோ நாள் ஏன் அக்கறை இல்லை? சும்மா உருட்ட வேண்டியது இல்லையா? நாங்கள்லாம் மக்களுக்கானவங்க, கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கோம். அப்படி மக்களுக்கானவங்க அப்படின்னா இந்த 4 வருஷமும் எங்கே போனீங்க? இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவங்களில் பாதிக்கப்பட்டவங்களுடைய குடும்பத்தையெல்லாம் ஏன் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு வந்து திமுக மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் திமுகவை மட்டும்தான் எதிர்க்கிறதுக்காகவே அரசியல் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் மக்களுக்கானவங்கன்னு சொல்லக்கூடாது. திமுகவை எதிர்க்கிறது தான் எங்கள் கொள்கை, அது மட்டும்தான் எங்களுக்கு, அதுக்காக தான் நாங்கள் வாழ்கிறோம், அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து மக்களுக்கானவங்க, மக்களுக்கான கட்சி அப்படின்லாம் சொல்கிறதுக்கு எந்த அருகதையும் உங்களுக்கு கிடையாது. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம பேசியிருக்க இந்த விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.